வணக்கம் மக்களே, நான் இன்னைக்கு காலையிலே வயல்வெளி கிளம்பிட்டேன். ஏன்னா இன்னைக்கு சண்டேன்றதுனால அப்படியே கிளம்பி போயிட்டு இருந்தேன். சூரியன் காலையிலே ரொம்ப அழகாக உதிச்சு வந்தது. அப்படியே சரிதான் வந்துட்டு நான் வயல்வெளி கிளம்புனேன். சரி அப்படியே இதை எடுத்து உங்க கூட வீடியோ எடுத்து போடலாம் அப்படி சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டேன். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயம் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அளவுக்கு நெல் உழவு பண்ணி அதுக்கப்புறம் நெல்லை நட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க வேஸ்ட்டாக இருக்க அந்த பில்லுங்கெலாம் வெளியே அகற்றிட்டு அதுக்கப்புறம் சில பேர் ரொம்ப பில்லாக இருந்தால் செகண்ட் களை பயிர் பாதி களை பிரிப்பாங்க. அதுக்கப்புறமே அதுக்கப்புறம் நெல்லை கூட அறுவடை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நெல்லில் இருக்காங்க வளர்ந்து சொல்லுவாங்கல்ல மக்களே, அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நெல்லை ஒரு வாரத்துக்கு காய வைப்பாங்க. அதை காய வச்சு மூட்டை பிடிச்சி அதுக்கப்புறம் அதுக்காக வண்டி கஷ்டப்பட்டு அப்புறமே அதை தேடி அதை வண்டியில் ஏற்றி அதை போயிட்டு அங்கே கமிட்டியில் லோடு வச்சுட்டு நின்றுட்டு அப்புறம் காமிக்கிறாங்களா. அதுக்கப்புறம் அது போட்ட பிறகு அன்றைக்கே கூட காசு கையில் தர மாட்டாங்க. இப்போல்லாம் பேங்க்கில் போட்டுறாங்க. அந்த ப்ராசஸும் நடந்துட்டு பண்ணி ஒரு விவசாயம் ஒரு குடி நெல் எடுக்கணும். அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் உங்களுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. வந்தாலும் இன்னமும் நம்ம கையால் நடணும்னு சொல்லிட்டு சில பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக வச்சு நீங்கள் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்குன்றதுல யாருக்கு பார்த்தாலும் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.